இப்போ நீ வைக்கிறது தக்காளி தொக்கா முட்டை தொக்கா? தக்காளி தொக்குல முட்டை உடைச்சு ஊத்த போறேன். அப்ப அதுக்கு பேர் முட்டை தொக்கா? அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுத்துக்கிறது நானு? முட்டை தொக்குன்னு எடுத்துக்கடா. அப்ப தக்காளி போட்டிருக்கியா? அது தக்காளி தொக்கு இல்லையா? இப்போ இது மிளகாத்தூள் போட்டிருக்கல்ல, இப்போ இது மிளகா தொக்கா? ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்து எடுக்கிற? காட்டு, நான் பார்த்து உனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாதான். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னடா? நீ காரத்தை இப்படி குட்டி வச்சிருக்க? இவ்வளவு காரெல்லாம் சாப்பிட முடியாது, காரத்தை கம்மி பண்ணு. ஏய் சாப்பிட முடியல. ஏய் இவ்வளவு காரணம் தின்னா வயிறு எரியண்டி, ஏற்கனவே வெயில் வேற கொளுத்துது. எனக்கு தான் எரியுது வயிறு. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. எப்படி இருக்கு? என்னடா காரமா இருக்குன்னா? என்ன இனிப்பா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒருவேளை நான் ஒரு ஸ்வீட் பர்சன், என் கைப்பட்டவன ஸ்வீட்டா மாறிடுச்சோ? இருக்கலாம் இருக்கலாம். ஏய் நயா பண்ற நெடி அங்க அடிக்குது. தக்காளி தொக்கு வச்சிட்டு இருக்கேன்டா. தக்காளி தொக்கு வைக்கிறதுக்கா நெடி அங்க வரைக்கும் வருது? தக்காளி தொக்குல முட்டை உடைக்கலாம்னு அப்படியே முட்டை தொக்கு மாதிரி ஆயிடும்ல. இப்போ நீ வைக்கிறது தக்காளி தொக்கா முட்டை தொக்கா? தக்காளி தொக்குல முட்டை உடைச்சு ஊத்த போறேன். அப்ப அதுக்கு பேர் முட்டை தொக்கா? அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுத்துக்கிறது நானு? முட்டை தொக்குன்னு எடுத்துக்கடா. அப்ப தக்காளி போட்டிருக்கியா? அது தக்காளி தொக்கு இல்லையா? தக்காளி போடாம எந்த குழம்பு வைக்க முடியாது ரவி. இப்ப நீ தக்காளி தொக்குல முட்டை போட்டா முட்டை தொக்கா? என்னது தக்காளி தொக்கான்னு கேட்டேன். ஏன் எப்படி போட்டாலும் அந்த வாயில தானே இறங்க போதே. யோ எதுவுமே கேட்க கூடாது. அப்போ கேட்கறத ஒழுங்கா கேளு. நீ தானடி சொன்ன தக்காளி தொக்குல முட்டை ஊற்றி ஊத்து முட்டை தொக்காக போறேன்ட்டு. இப்ப முட்டை சரி 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 டென்ஷன் ஆகாது விடு. கேட்டேன் குழம்பு வைக்கலான்னு பார்த்தா டைம் ஆகும். வேக வச்சு உரிச்சு அதை செய்யறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு மசாலா ரெடி பண்ணோம். இப்படி தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுட்டா அதுல முட்டை உடைச்சு ஊத்திட்டா அது ஒரு டிஷ் நல்லா இருக்கும். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இப்ப அது பேர் தக்காளி தொக்கா இல்ல முட்டை தொக்கா? டேய் ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுற. வடிச்சு கொட்டறதே பெரிய விஷயம். வடிச்சு கொட்டுற எங்க கொண்டு போய் குப்பையில கொட்டுற? நோ கொட்டுறா கொட்டுறாங்கிற. கொட்டணும் தலையில தான் இந்த மாதிரி பேசுறதுக்கு. நானே டெய்லி எழுந்திருச்சா என்ன குழம்பு வைக்கிறதுனே கடுப்பா இருக்கு. தெரிய மாட்டேங்குது. என்னது அது? பார்த்தா தெரியல. இதான் என்னதுன்னு கேட்டா? மிளகாத்தூள். மிளகாத்தூள் இல்ல மிளகாய் தூள், மசாலா தூள் சொல்லு. இப்ப இது மிளகாத்தூள் போட்டிருக்கல்ல, இப்ப இது மிளகா தொக்கா? ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்து எடுக்கிற? என்னடா உனக்கு பிரச்சனை? கேட்டேன்பா. நீ சாப்பிடணுமா வேணாமா? இல்ல வெங்காயம் போட்டிருக்கே, வெங்காய தொக்கா? இப்போ மூக்குல குத்தனா பார்த்து தொக்கா வரும் அப்படியே. அது நீ தான் எடுத்து சாப்பிட்டுக்க வாயில. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்னடா இப்ப கரத்தவ பண்ணிட்டு இருக்காங்க இங்க? பின்ன கூட மாட ஒரு வேலை செய்யறது கிடையாது, வந்து மக்களே பேச மட்டும் தெரியுது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேலை பாக்குறியா நீ வந்து? பாரு வேலை பார்த்தாலும் எனக்கு வந்து வேர்க்கொய்யா, வேர்த்த உடம்புக்கு ஆகாது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இப்ப தண்ணி ஊத்துறியே, அது தண்ணி தொக்கா? கேட்டேன். வேணாம், வேற எதனா வந்துரும் என் வாயில. தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிடாத. கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். வெயிட் பண்ணு, கலக்கணும்ல நல்லா. காட்டு, நான் பார்த்து உனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாதான். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னடா நீ காரத்தை இப்படி குட்டி வச்சிருக்க? காரமாவா இருக்கு? செம்ம காரமா இருக்கு, வாயில வைக்க முடியல. என்ன சொல்ற? ஐயோ இந்த காரத்துக்கு எப்படி ஆகுது? நம்ம காரசாரமா சாப்பிடுவ நீ? என்னடி காரம் சாரம் எருமை மாடு. கொஞ்சமா தான் போடு. எருமை இவ்வளவு மிளகாத்தூளை போடுவ இல்ல பச்சை மிளகாய் வேற போட்டு வச்சிருக்க? இப்படி நீ காரம் சாரமா எனக்கு கொடுத்துதான் நான் ஒரு வீரபாகுவோ வீரபாண்டிய சும்மா வீரத்துடைய வீர திருமகனா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ காரம் கம்மி பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா கோவம் குறையும், மண்டோட இருக்கு நிப்பாட்டம் பாரு. யார் யார் மண்டை உடைக்கிறா? சொல்றேன்டி. யார் யார் மண்டை உடைக்கிறான்ட்டு காரம் சாரமா போட்டு தான் முறுக்கி ஏறி போயிருக்கேன் உடம்பெல்லாம். எடுத்துக்கோ, கட்டை எடுத்து அடிச்சுனா அடங்கிடும். இவ்வளவு காரெல்லாம் சாப்பிட முடியாது, காரத்தை கம்மி பண்ணு. ஏய் சாப்பிட
முடியாது ஏய் இவ்வளவு காரணம் தின்னா வயிறு எரியண்டி, ஏற்கனவே வெயில் வேற கொளுத்துது. எனக்கு தான் எரியுது வயிறு. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. இப்படிலாம் சொல்றேன்னு வச்சுக்க, நைட் உள்ள ரெட் லைட் எரியும் பாத்துக்கோ. அப்புறம் லைட் லாம்ப போட தேவையில்ல, அந்த ரெட் லைட்டே போட்டு தூங்க வேண்டியதான் நம்ம. காமெடியா? காமெடி நோ காமெடி. தெரியுறாங்களாங்க. தட்டால பட்டெக்ஸ் அடிச்சா குடும்பத்துக்கு ஆகாது, தத்திரம் அது. நீ முதல்ல அதோ வாய் சாப்பிடுற தட்டு அன்னம் அது அன்னம் போட்டு சாப்பிடறதுல போயிட்டு நீ இங்க அடிக்கிற. நீ சமையல் கட்டுல வந்து நின்னுகிட்டு என்ன பேசிட்டு இருக்க நீ? ரெட் லைட் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு புரிஞ்சுச்சுனா நான் என்ன பண்றது? ஓவர் காரமா இருக்கு, சொன்னா கேளு. கொஞ்சம் தண்ணியாவது ஊத்திரியே. ஏய் போடா அப்படி. போய் நீ செய்யல என்ன செய்ய? போன் வருது பாரு, போன் வருது பாரு. போன யார்? உன் போன் தான். போ 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 போ, உன் போன் தான். ஓ ஏகப்பட்ட காரத்தை போட்டுடுறா இவன், வாயில வைக்க முடியாம போயிடுத. சக்கரை போட்டு சாப்பிட்டாலே குழம்பு டேஸ்ட். குழம்பு கறி விட்டியா? இருடி டேஸ்ட் பாக்குறேன். இப்ப கரெக்டா இருக்கு பாரு, பக்காவா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா. பண்ண தண்ணி ஏன்டா அவ்வளவு ஊத்துன? தண்ணி ஊத்துனடி, சத்தியமா தண்ணி ஊத்துன, ஓமா சத்தியம் தண்ணி ஊத்துன. இப்ப பாரு, இப்ப டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு பாரு. பாரு அமிர்தமா இருக்கு பாரு குழம்பு. ரவிராஜ் கையப்பட்டாலே எப்படி இருக்கு? என்னடா காரமா இருக்குன்னா? என்ன இனிப்பா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒருவேளை ஒரு ஸ்வீட் பர்சன் என் கைப்பட்டவன ஸ்வீட்டா மாறிடுச்சோ? இருக்கலாம் இருக்கலாம். போடா தூரம். பாரு செக் பண்ணி பாரு. இவ்வளவு காரம் போட்டு அப்ப கூட இனிப்பா இருக்கு. நான் தான் சொல்றேனே, நான் ஒரு ஸ்வீட் பர்சன் சொல்லிட்டு. இப்பதான் காரம் கத்துன ரவி நீ. காரமே இல்ல சுத்தமா. ஏய் ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் சக்கரை போட்ட வேண்டியதுல. இதுல போட்டியா? என்ன குழம்புல சக்கரை போடுவாங்களா குழம்புல? ஏன் சக்கரை பொங்கல்ல சக்கரை போடுறீங்க, வெல்லம் போடுறீங்க? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஏன் தக்காளி தொக்குல சக்கரை போட்டா குறைஞ்சு போயிடுவோமா? தக்காளி தொக்குல சக்கரை போட்டாலும் இப்பதானே நான் பாக்குறேன். இப்போ இது சக்கரை தொக்கு. அத உன் தலையில எடுத்து கொட்டல எப்ப ராதாவில பாத்துக்கோ. ஏண்டி எப்ப பாரு என் தலையில கொட்டறதுலயே இருக்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா தக்காளி விக்கிற விலைக்கு காரமா இருந்துடி, அப்படிலாம் சாப்பிட கூடாதுடி காரம்லாம். ரவி கொஞ்சம் கூட காரம் இல்ல ரவி. எவ்வளவு சக்கரை ரவி கொட்டுன? 2 ஸ்பூன் தான் போட்டேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உன்னை யாரு கெட்டு போட சொன்னா? உன்னை யார் போட சொன்னா? யார் போட சொன்னா உன்னைய? உன்னை சொன்னா நான் குழம்பு வைக்க சொல்லியே. குழம்பு வைக்கிற சொல்லடி, அது சரி பண்றது. இப்ப நீ வந்து எப்படி இந்த கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப தஜ்ஜி மாடு மாதிரி இருந்த நான் தானே சரி பண்ணேன். இன்னைக்கு இவ்வளவு தெளிவா பேசுறேன்னா அது காரணம் யாரு? நானு. இப்ப இந்த குழம்பு சரியில்லை, சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருது? நான் தஜ்ஜி மாடா? நான் தான். குழம்பு சரியில்லைன்னு யார் சொன்னா? உனக்கு தான் எதுவுமே சரியில்லை. எனக்கு அது டேஸ்ட் இப்ப சரியா பிடிக்கல. காரமா இருந்தது, நான் காரம் சாப்பிட மாட்டேன். குழந்தை நானே, சின்ன பையன் நானே, குட்டி பையன் நானே. ஆமா சின்ன பையனா? ஆமா. டவுசர் போட்டு டி-ஷர்ட் போட்டா நீ சின்ன பையனா? நீ குழந்தையா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? குழந்தைக்கு அர்த்தம் பண்ணிடாதடா. அப்புறம் நான் காரமா சாப்பிட்டு அழுதா என்ன பண்ணுவ? மூஞ்சிலே குத்துவேன். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பாக்குறியா? இப்ப எப்படி இருக்கு டேஸ்ட்? கேவலமா இருக்கு. ஸ்வீட்டா இருக்கா? வாந்தி வருது. வாந்தி வருதா? இப்ப யாரு அந்த குழம்பு சாப்பிடுவா? நம்ம சாப்பிடலாம். நம்மள சேக்காத, நீ சாப்பிடு. நான் ஏடா சாப்பிடணும் அத? சரி இப்ப என்ன உனக்கு? இப்ப இதுல என்ன சக்கரை போட்டல, இன்னும் 2 கரண்டி மிளகாத்தூள் போட்டு சரியா போயிடுது. போடுது சாமன் சைட், காமன் சைட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். மனுஷன் சாப்பிடணும் அத? மனுஷன் சாப்பிட முடியுமா அந்த குழம்ப? சரியா போயிடுமா? சரியா மொத்தத்தை நீ காலி பண்றமான. ஃபுல்லா சாப்பிடு. நீ எடுத்து காலி பண்ணு. எனக்கு புது குழம்பு வச்சு தரல, உனக்கு இங்கே சட்னி ஆயிடும் பாத்துக்கோ. என்னடா என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. உனக்கு பொறாம. என்ன பொறாம? நான் அதுல சக்கரையை போட்டு குழம்ப சூப்பரா ஆகிட்டேன்ற பொறாமையில பேசிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்லு, இந்த குழம்பு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், போய்டும். டேஸ்டா இருந்தது. ஸ்வீட் பர்சனா? ஸ்வீட் மூஞ்ச முகரே பாரு. கொஞ்சம் 2 பக்கம் வேலைக்கு பிரயோஜனம். ஒன்னு பண்ணு, பாதி குழம்பு எடுத்து எனக்கு வச்சிட்டு மீதி குழம்புல மிளகாத்தூள் கொட்டிக்கோ. பண்ணு போ. இதை விட பெஸ்ட் ஐடியா யார் தருவா? இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் ஐடியா நான் மட்டும் தருவேன் எல்லாருக்குமே. ஆமா, குக் வித் கோமாளில வந்து இது வந்து ஒரு பேர் என்ன, தங்கராஜா ரங்கராஜா அந்த ஆள் பண்ண டிஷ் இது. வீட்டிலிருந்தே எளிய முறையில் சமையல் பயிவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 100 கிராம் முந்திரி, 100 கிராம் பாதாம், 100 கிராம் பிஸ்தாவா. வீட்டில் இந்த பொருளா இருக்குமாயா? இந்த பொருளா வீட்டுல இருக்குமா? இது எளிய முறை சமையலாம். என்ன
என்னத்த சொல்றதுன்னு தெரியல என்னத்த எளிய முறை? இப்ப இதான் எளிய முறை. எப்படி டக்குன்னு சரி பண்ண பாரு. சக்கரை வீட்டுல சக்கரை வச்சு கொட்டியா சரி பண்ணிட்டனா? உன்னை நான் கூப்பிட்டேனா? உள்ள நான் வர சொன்ன உன்னைய. எக் சுகர்ஸ் கிரேவி இதுக்கு பேர் போ.